கர்த்தருடைய கிருபையினாலே நாம் தானியேல் புத்தகத்தை படித்து கொண்டு வருகிறோம். 9ஆம் அதிகாரத்தை ஒரே வாரத்தில் முடிக்கலான்னு நினச்சேன். ஆனால் அது கஷ்டம், சரிங்களா? அதனால தான் நம்ம இன்றைக்கி இதை 2ஆம் பாகமாகவும் படிக்கிறோம். தானியேல் புத்தகம் புரிந்து கொள்வோம். அன்சீலிங் த புக் ஆஃப் டேனியல் 9ஆம் அதிகாரத்தில் இருக்கிறோம். மேசியாவும் 70 வாரமும். போன வாரம் அதில் என்ன படித்தோம்? 9ஆம் அதிகாரத்தில் தானியேலும் கேப்ரியேலும் படித்தோம். இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம்னா 2300 ராப்பகல் தரிசனம், 2300 days விஷன். வேதாமத்தின் தீர்க்க தரிசனங்களில் மிகவும் நீண்ட கால அளவு கொண்ட ஒரே தீர்க்க தரிசனம் இதுதான், 2300 ராப்பகல் தரிசனம் தான். நாம் அதை தானியேல் 8:14 வாசிக்கிறோம். தானியேல் 8ஆம் அதிகாரத்தின் தரிசனத்தில் ஆட்டுக்கடா, வெள்ளாட்டுக்கடா, வெள்ளாட்டுக்கடாவின் ஒற்றை கொம்பு, அது முறிந்த பின் எழும்பின 4 கொம்புகள், 4 திசைகளில் ஒன்றிலிருந்து புறப்பட்ட சின்ன கொம்பு என அனைத்துக்கும் விளக்கமளித்த கேப்ரியேல் அந்த தரிசனத்தின் ஒரே ஒரு பகுதியை மட்டும் விளக்காமல் விட்டுவிட்டான். ஏனென்றால் தானியேல் அதற்குள் மயங்கி விட்டான். விளக்கம் அளிக்க முடியாமல் காபிரியேலை தயங்கச் செய்த, விளக்கம் என்னவாக இருக்குமோ என்று கலங்கி தானியேலை மயங்கச் செய்த தரிசனத்தின் ஒரு பகுதி தான் எது? 2300 ராப்பகல். இந்த சபையில் நான் ஏன் இருக்கிறேன், அதற்கு காரணம் என்ன, அப்படி எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு விசேஷ சத்தியம் என்ன? தேவன் கேப்ரியேலுக்கு கட்டளையிட்டு தானியேலுக்கு விளக்கினது போல இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய தூதர்களை கொண்டு நமக்கு உதவி செய்யும்படி ஜெபம் பண்ணுமா. நல்ல தகப்பனே, இந்த வேலைக்கு நமக்கு நன்றி. 2300 ராப்பகல் தரிசனத்தை இன்றைக்கி நாங்கள் படிக்க போகிறோம்ப்பா. எங்களுக்கு தெரியும்னு நினச்சிட்ருக்குறோம், ஆனால் எங்களுக்கு உண்மையிலே தெரியுமா தெரியாதா என்பது உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவரே. ஆக இந்த நேரத்தில் தானியேல் புரிய முடியாமல் தவித்த இந்த தரிசனத்திற்கு விளக்க கேப்ரியேல் வந்தது போல இந்த நாளிலே பரமதூதர்கள் எங்களுக்கும் தயவாக உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அது கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தாவே சொல்லும் அடியார்கள் கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் செருகவும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 2300 ராப்பகல், அதை 2300 நாட்கள் அல்லது வருஷங்கள் என்று நாம் அறிவோம். 2300 ராப்பகல் அல்லது 2300 நாட்கள் என்பதை குறித்து அது எதை குறிக்கிறது என்று அறிய தானியேல் மிகவும் ஆவலாக இருந்தார். ஈவினிங் அண்ட் மார்னிங், ரா பகல் என்றால் ஒரு நாளை குறிக்கிறது, அப்படி தானே? இதைத்தான் யூதர்கள் புரிஞ்சு வச்சுருந்தாங்க. ஏன் அப்படின்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் பக்கத்திலே பைபிளை படித்து பாருங்கள். சாயங்காலமும் விடியற் காலமாகி 1ஆம் நாள், சாயங்காலம் விடியற் காலமாகி 2ஆம் நாள். அப்போது சாயங்காலம் என்றால் ரா, விடியற் காலம்னா பகல். ரா பகல் என்றால் ஒரு நாள். அப்போது 2300 ரா பகல் என்றால் 2300 நாட்கள் என்பது யூதர்கள் புரிந்திருந்தார்கள், தானியேலும் அறிந்திருந்தார். ஆனால் கேப்ரியேல் 3 தடவை சொல்லிட்டார். தானியேல் 8, 17, 19, 26 ஆகிய வசனங்களில் இந்த 2300 ராப்பகல் தரிசனம் முடிவு காலத்திற்கு அடுத்தது அப்படி தானே சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சொல்லிட்டாரு. என்ன சொன்னார்? இன்னும் 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். ஆகவே இது முடிவு காலத்திற்கு அடுத்த தரிசனம். பிரியமானவர்களே, அதை விளக்கி கொண்டே வந்த கேப்ரியேல் 2300 ராப்பகலை சொல்ல வரும்பொழுது தானியேல் அவரால் புரிஞ்சிக்க முடியல. ஜெபம் பண்றார். தானியேல் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் சிறையிருப்பில் கிடக்கிறோமே, இன்னும் இந்த சிறையிருப்பு 2300 நாட்கள் அல்லது இன்னும் 2300 வருஷங்கள் நீடிக்குமோ? எங்களுக்கு விடுதலை கிடையாதா? பாழாய் கிடக்கிற எருசலேம் திரும்ப கட்டப்படாதா? கட்டுண்டு கிடக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்பட மாட்டார்களா? அப்படின்னு சொல்லிட்டு பாரத்தோடு அவர் ஜெபிக்கிறார். தானியேல் 9ஆம் அதிகாரம் முதல் 19 வசனங்கள் இருக்கிற அந்த ஜெபம். இப்படி அவர் ஜெபித்து முடிக்கும் முன்பாகவே யார் வந்துடுறான் பாருங்களேன். தானியேல் 9:21 படிக்கிறோம். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே, ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே யார் வந்துடுறான்? கேப்ரியேல் வந்து அவர் சொல்றாரு, தரிசனத்தை அறிந்து கொள். தானியேல் 9
23 அவர் சொல்கிறார். எபிரேய மொழியில் தரிசனம் என்பதற்கு 2 வார்த்தைகள் இருக்கிறது. ஒன்று என்ன அப்படின்னா ஹெசான் என்ற வார்த்தை. ஹெசான் அதாவது தரிசனத்தின் முழு பகுதியையும் முழு தரிசனத்தையும் குறிக்கிற வார்த்தை. பாருங்களேன், இப்போது ஆட்டுக்கடா, வெள்ளாட்டுக்கடா, சின்ன கொம்பு, அந்த 4 கொம்புகள், அப்புறம் ஒரு இதெல்லாம் வந்துச்சே, இது மொத்தமாக 2300 ராப்பகல் எல்லாம் சேர்த்து ஹெசான், முழு தரிசனம் என்ற ஒரு வார்த்தை. இதை ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸில் நீங்கள் பார்க்கலாம், ரெஃபரன்ஸ் H2377. இன்னொரு வார்த்தை இருக்கிறது மரே என்ற வார்த்தை. மரே என்பது தரிசனத்தின் ஒரு பகுதியை மட்டும் குறிக்கிற வார்த்தை. சரிங்களா? இது ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸில் H4758 இந்த ரெஃபரன்ஸ் நம்ம பார்க்குறோம். அப்போ 2 வார்த்தைகள் தரிசனம் என்றால், ஒன்று எசான் முழு தரிசனத்தை குறிக்கும், இன்னொன்று மரே என்றால் தரிசனத்தின் ஒரு பகுதியை குறிக்கும். சரிங்களா? விளங்கிக்கங்க. தானியேல் 9:21 பாருங்களேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே ஹெசான், முதல் தரிசனம், அந்த ஆட்டுக்கடா, வெள்ளாட்டுக்கடா இதெல்லாம் பார்த்த அந்த தரிசனத்தில் நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலி நேரமாகி வேலையிலே என்னை தொட்டான். அந்திபலி நேரம் எப்போ? சாயங்காலம் 3:30 மணி. படித்தோம்ல? சரி. இங்கே தரிசனம் என்பதற்கு ஹெசான் என்ற வார்த்தை இருக்கிறது. ஆனால் தானியேல் 9:23 பாருங்க. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போது நான் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். இந்த இடத்துல வேற வார்த்தை இருக்கு, மரே. மரேயை அறிந்து கொள். மரேன்னு என்ன அர்த்தம்? அந்த தரிசனத்தினுடைய ஒரு பகுதியை நீ புரிஞ்சுக்கலப்பா, அந்த 2300 ராப்பகல் அதை சொல்றதுக்கு நான் வந்திருக்கிறேன். விளங்குதா உங்களுக்கு? பிரியமானவர்களே, அதாவது தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் ஆட்டுக்கடா, வெள்ளாட்டுக்கடா ஆகியவற்றுக்கு விளக்கம் கூறிக்கொண்டே வந்த காபிரியேல் தரிசனத்தின் ஒரு பகுதியாகிய 8:14 விளக்கம் கூறவில்லை. ஏன்னா அப்படி சொல்லும் பொழுது தானியேலுக்கு புரிதல் இல்லாமல் போய்விட்டது, மயங்கிட்டார். தானியேல் 8:26 பாருங்களேன். சொல்லப்பட்ட ராப்பகல்களின் தரிசனம் மரே, அந்த வார்த்தை அங்கே இருக்கு, சத்தியமாக இருக்கிறது. ஆதலால் இந்த தரிசனத்தை, இந்த மறையை நீ மறைத்து வை. அந்த மறையை ஆண்டவர் மறைச்சே வச்சுட்டார். விளங்குதா உங்களுக்கு? அது எப்போ தான் நிறைவேறும்? காலத்தின் முடிவில் நிறைவேறும் அப்படின்னு ஆண்டு சொன்னார். கவனிச்சிங்களா? அப்போது தானியேல் 9ஆம் அதிகாரத்தின்படி தானியேலுக்கு தெளிவுண்டாக்க வந்த காபிரியேல் 8ஆம் அதிகார தரிசனத்தின் ஒரு பகுதியான மறைனா எது? 2300 ராப்பகல் தரிசனத்திற்கு விளக்கம் கொடுக்கவே வந்தார் என்பது தெளிவாக விளங்குகிறது. பிரியமானவர்களே, இப்போ என்ன கேள்வின்னா, 2300 ராப்பகல் 8ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், 9ஆம் அதிகாரத்துக்கு வந்தோன்னா அங்கே புதுசாக ஒரு கணக்கு சொல்கிறார் காபிரியேல், அப்படி தானே? அதான் என்ன கணக்கு? 70 வார தீர்க்க தரிசனம், தி ப்ராஃபஸி ஆஃப் தி 70 வீக்ஸ். தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அந்த 70 வாரங்களை பற்றி அவர் பேசுகிறார் காபிரியேல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 500 வருடங்களுக்கு முன்பாகவே காபிரியேல் தூதனால் கூறப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம், சரிங்களா, இந்த 70 வாரம் அல்லது 2300 ராப்பகல், இது இந்த 70 வார இந்த தீர்க்க தரிசனத்துக்கு என்ன பேர், ஸ்பெஷல் டைட்டில்னா பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தின் மூளைக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்னர்ஸ்டோன் ஆஃப் தி ஓல்ட் டெஸ்டமென்ட் ப்ராஃபஸி. முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம், அதுவும் குறிப்பாக மேசியாவை பற்றிய ஒரு மாபெரும் தீர்க்க தரிசனம். இதில் என்னென்ன அம்சங்கள் இருக்குது பாருங்களேன். ஒன்று, இந்த 70 வார தீர்க்க தரிசனத்தில் தானியேல் 8:14ஆம் வசனத்திற்கான விளக்கம் எது? 70 வார தீர்க்க தரிசனம். ரெண்டாவது, 70 வார தீர்க்க தரிசனமும் பாபிலோனுக்கு யூதர்கள் சிறைப்பட்டு போன 70 வருட சிறையிருப்பும் ரெண்டுமே வேற வேற. சரிங்களா? குழப்பிக்காதீங்க ரெண்டையும். இங்கே காபிரியேல் சொல்கிற 70 வாரம் வேற, யூதர்கள் பாபிலோனுக்கு கைதிகளாக வந்த 70 வருஷம் வேற, ரெண்டுமே வேற வேற. சரிங்களா? அதை மனசில் வச்சுக்கணும். மூணாவது, இந்த தானியேல் 9:24-27 முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறது. ஏன்னா சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற சபைகளில் அந்த கிறிஸ்துவை பற்றியும் பேசுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த பகுதி முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவை, மேசியாவை பற்றி பேசுகிறது. நாலாவது,
ஆசரிப்பு கூடாரத்துடன் சம்பந்தப்பட்ட தானியேல் 8:14 வசனத்தை விளக்குவதற்கு காபிரியேல் ஆசரிப்பு கூடார பாஷையே இங்கே பயன்படுத்தி இருக்கிறார். சரிங்களா? நம்ம இந்த போப்போ படிப்போம், நமக்கு தெரியும். பிரியமானவர்களே, 5வது மேசியாவை குறித்த இந்த பகுதியை தானியேல் 9:24-27 யார் இதை ஆராய்கிறார்களோ அவர்கள் மீது யூதர்கள் விசேஷமான சாபத்தை குறிவைத்திருக்கிறார்கள். ஆச்சரியமா இருக்கா? என்ன சாபம் படிக்கலாமா? பாருங்களேன். யூதர் அபிமார்களின் சாபம், the rabbinic curse, may the bones of the hands and the bones of the fingers decay and decompose of him who turns the pages of the book of Daniel to find out the time of Daniel 9:24-27, and may his memory rot from off the face of the earth forever. Talmudic Law, page 978, section 2, line 28. தமிழில் வாசிக்கிறேன் பாருங்களேன். தானியேல் 9:24-27 வரையிலான வசன பகுதியின் காலத்தை கண்டறிய, அந்த 70 வாரங்கள், அந்த 2003 ராப்பகல், இதை கண்டறிய தானியேல் புத்தகத்தின் பக்கங்களை திருப்புகிற நபரின் கைகளின் எலும்புகளும் விரல்களின் எலும்புகளும் அழுகி கெட்டுப்போக கடவது. எவ்வளோ நல்லவங்க பார்த்தீங்களா யூதர்கள்? ஏன் தெரியுமா? அவங்களுக்கு மேசியாவுக்கும் பிடிக்காது. சரிதானே? அவங்களுக்கு மேசியாவை பிடிக்காது, அப்படி தான் சொல்லணும். அந்த நபரை யார் அந்த 70 வார தீர்க்க தரிசனத்தை ஆராய்கிறாங்களோ அந்த நபரை குறித்த நினைவு பூமியின் பரப்பிலிருந்து என்னென்றுமாக இல்லாமல் போக கடவது. தால்மூட் சட்டம் பக்கம் 978 பகுதி 2 வரி 28 சொல்லி வச்சிருக்கிறாங்க. யூதர் அபிமார்கள் மேசியாவை குறித்த இந்த மாபெரும் தீர்க்க தரிசனத்தின் மீது சாபத்தை கூறி வைத்திருந்தாலும் அது பலிச்சிச்சா? அதெல்லாம் பலிக்கலை. சரிங்களா? ஏன்னா பைபிள் சொல்லுது, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் ஒன்றும் பலிக்காது. நீதிமொழிகளை படிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒருபோதும் அந்த சாபம் நிறைவேறவும் இல்லை. நாம் படிக்கத்தான் போகிறோம். நம்ம முன்னோடிகள் அதை படித்து தான் இந்த சபை உருவாகியிருக்கு. இந்த சாபம்லாம் பலிக்க மேசியா விடவே மாட்டான். மறைக்கப்பட்ட அந்த மறையை, அந்த தரிசனத்தை, 2300 தரிசனத்தை ஆராய்ந்து அறிவிக்கும் ஒரு சிறிய தேவ சேனையை பரலோகம் எழுப்பியது. அந்த தேவ சேனை தான் எதுங்க? இந்த சபை. விளங்குது உங்களுக்கு? இந்த சபையில் நீங்களும் நானும் சும்மா வரல, குருட்டாம்போக்கில் இந்த சபைக்குள்ளே நம்ம வரல. சரிங்களா? தேவன் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இந்த தானியேல் 9ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கேப்ரியேலை ஒரு கவிஞனாக நாம் பார்க்கிறோம். கேப்ரியேல் என்னும் கவிஞன் தானியேல் 9:24 முதல் 27 வரை உள்ள இந்த பகுதி எபிரேய மொழியிலே கவிதை நடையில் இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன வசனங்களின் இலக்கிய அமைப்பை பார்த்தீங்கன்னா 2 கருத்துக்கள் அடிப்படையாக இருக்கிறது. சங்கீதங்களில் பாருங்களேன், எபிரேய இலக்கியத்தில் அது ஒரு சிறப்பு. சங்கீதத்தில் பாருங்கள், மேலே ஒரு வரி இருக்கும், கீழே ஒரு வரி இருக்கும், அப்படி தானே? அதே மாதிரி நீதிமொழிகளில் பாருங்கள், மேலே ஒரு வரி இருக்கும், கீழே ஒரு வரி இருக்கும். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் வழிகள் இல்லாமல் அவரை நினைத்துக்கொள். அடுத்து எப்படி முடியும்? அப்பொழுது ஒரு பாதைகளை சேவைப்படுத்தும். 2 வரி, கப்லெட்ஸ். சரிங்களா? 2 வரிகள் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த தானியேல் 9ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வரை வசனங்களும் இருக்கிறது. முன்னும் பின்னும் இந்த 4 வசனங்களில் அதே 2 கருத்துக்கள் அழகு நயத்துடன் தூதன் கவிதையாக சொல்லியிருக்கிறான். கலங்கி போன தானியேலுக்கு கேப்ரியேல் வந்து கவிதை பாடுறார். சரிங்களா? அந்த 2 காரியங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று மேசியா, இன்னொன்று எருசலேம். இதை பற்றி தான் பேசுகிறேன். சரிங்களா? பாருங்களேன், அதை ஒரு அவுட்லைனாக உங்களுக்கு நான் ஒரு சின்ன சார்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், டு மேக் இட் ஈஸி. ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அட்டவணை தான் ரொம்ப சிம்பிளான வழி நான் கண்டுபிடிச்சது. சரிங்களா? பாருங்களேன், எருசலேம் தானியேல் 9:24 முதல் பகுதி பார்த்தீங்கன்னா மேசியாவின் மேன்மையை பற்றி பேசும். மேசியாவின் மேன்மையான பணி. அந்த 24 வசனத்தின் கடைசி வரி பார்த்தீங்கன்னா, உனக்காக உன் ஜனத்துக்காகவும் உன் ஜனத்தின் நகரத்திற்காகவும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டது. எருசலேம் பற்றி பேசும். சரிங்களா? 25ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா 9:25, அதில் முதல் பகுதி நீங்கள் பாருங்கள். முதல் பகுதி பார்த்தீங்கன்னா பைபிளை நீங்கள் திறந்துக்கங்க, திறந்துக்கிட்டே பார்க்கலாமா?
தரங்களேன். தானியேல் 9:25 பார்த்தீங்கன்னா முதல் பகுதி எருசலேம் பற்றி பேசும். எருசலேம் எடுத்து கட்டப்படுதல் பற்றி பேசும். அந்த வசனத்தினுடைய இந்த வசனம் பின்னாடி படிப்போம். அந்த வசனத்தினுடைய பிற்பகுதி 25 பிற்பகுதி பார்த்தீங்கன்னா மேசியாவின், இந்த சார்ட் போடுங்க, மேசியாவினுடைய வருகையை பற்றி பேசும். 25 வசனம். 26 வசனம் பார்த்தீங்கன்னா 26 அந்த வசனத்தினுடைய முதல் பகுதி 26 முதல் பகுதி மேசியாவின் மரணத்தை பற்றி பேசும். டெத் ஆஃப் த மெசாயா. அந்த 26 வசனத்தின் பிற்பகுதி பார்த்தீங்கன்னா எருசலேமின் அழிவை பற்றி பேசும். சரிங்களா? 27 வசனம் கவனிச்சிங்கன்னா அந்த 27 வசனத்தினுடைய முதல் பகுதி மேசியாவின் உடன்படிக்கையை பற்றி பேசும். அந்த 27 வசனத்தின் பிற்பகுதி எருசலேம் பாழாக்கப்படுதலை பற்றி பேசும். சரிங்களா? இந்த ரெண்டு தாங்க, மேசியா எருசலேம், எருசலேம் மேசியா. இதான் யார் சொன்னா? கேப்ரியல் சொன்னார். அதுக்கு தான் தானியேல் என்ன பண்ணார்? ஜெபம் பண்ணார். சரிங்களா? பிரியமான தேவ பிள்ளைகளே, இதை நம்ம அடிப்படையாக மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். கேப்ரியல் தந்த விளக்கம் என்ன விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா, தானியேல் 8:14 வசனத்திற்குரிய விளக்கத்தை தானியேல் 9 அதிகாரம் 24-27 வரையிலான வசனங்களில் கேப்ரியல் கூறுகிறான். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள் 24. மீறுதலை தவிர்க்கிறதற்கும் 6 காரியம் இருக்கும் பாருங்கள். 2வது பாவங்களை தொலைக்கிறதற்கும், 3வது அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் அப்படின்னு படிக்கிறோம். இந்த 3 காரியங்களும் யூதர்களோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள். ஓகே, அடுத்து 4, 5, 6 நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், நமக்கு பாவிகளை நித்திய நீதிமான்களாக்குவதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும், இந்த 70 வார தீர்க்க தரிசனம், இந்த 2300 ஆப்புகள், இந்த தரிசனத்தை, அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறதற்கும். சரிங்களா? அப்புறம் 6வது மகா பரிசுத்தம் உள்ளவரை, அதாவது தமிழில் மகா பரிசுத்தம் உள்ளவர் இருக்கு, ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்தை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும். சரிங்களா? பரலோக மகா பரிசுத்தலத்தில் ஊழியத்தை செய்கிறதற்கும், உன் ஜனத்தின் மேலும் அந்த மேசியா வருவார், அதற்காக உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு விளக்கம் சொல்ல வந்த தானியேல் 6 காரியங்கள் சொல்கிறார். அதில் முதல் 3 காரியங்கள் யூதர்களோடு சம்பந்தப்பட்டது, அடுத்த 3 காரியங்கள் மேசியாவோடு சம்பந்தப்பட்டது. இந்த 2300 ஆப்புகள் என்னும் மிகப்பெரிய தீர்க்க தரிசனத்திற்குள்ளே தானியேல் புத்தகத்தில் உங்களுக்கு நான் சொன்னேன், மொத்தம் எத்தனை தீர்க்க தரிசனங்கள் இருக்குது? டைம் ப்ராஃபஸி தானியேலில் போன வாரம் சொன்னேன். எத்தனை இருக்குது? 3. நல்லா கவனிச்சிருக்கீங்க. எத்தனை நான் சொன்னேன் போன வாரம்? எத்தனை டைம் ப்ராஃபஸி தானியேலில் இருக்குது? 5. சரிங்களா? இப்போ ஒரு சார்ட் ஒன்று இருக்குது. சரிங்களா? இதை கடவுள் கிருபையில் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆங்கிலத்தில் இருந்துச்சு, அது அப்படி தமிழில் ஆயத்தம் பண்ணினோம். சரிங்களா? இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 2300 ஆப்புகள் தீர்க்க தரிசனத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மற்ற 4 உள்ளே அடங்கும். 70 வாரம் இதுக்குள்ளே அடங்கும், 490 வருஷம். 1260 நாள் இதுக்குள்ளே அடங்கும். 1290 நாள் இதுக்குள்ளே அடங்கும். 1335 நாள் இதுக்குள்ளே அடங்கும். எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது, இந்த சார்ட்டுக்குள்ளே. சரிங்களா? தமிழில் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. ஸோ நீங்கள் போகும்பொழுது தயவுசெய்து வாங்கிக்கோங்க, இலவசம்தான். இதை தயவுசெய்து நம்ம என்ன செய்யணும்? தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆகவே இந்த 5 கால தீர்க்க தரிசனங்களில் மிகவும் பெரியது 2300 நாப்பகல். மற்ற 4 டைம் ப்ராஃபஸியும் இந்த பெரிய டைம் ப்ராஃபஸிக்குள்ளே 2300 நாப்பகளுக்குள்ளே அடங்கும் அப்படின்னு பார்க்குறோம். இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் இந்த 2300 நாப்பகளை பற்றி, அல்லது 70 வார தீர்க்க தரிசனம் பற்றி. இப்போ உள்ளே போகிறோம். சரிங்களா? 2300 நாப்பகல் தரிசனத்தில் பார்த்தீங்கன்னா, அல்லது 70 வார இந்த தீர்க்க தரிசனத்தில் பார்த்தீங்கன்னா 6 பகுதிகள் அடங்கி இருக்கின்றன. 6 முக்கியமான பகுதிகள். இந்த 2300 ஆப்புகளை விளக்க வந்த கேப்ரியல் புதுசாக என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு? 70 வார தீர்க்க தரிசனம் அப்படின்னு ஒன்று அறிமுகப்படுத்துகிறார். என்ன சொன்னார்? உன் ஜனத்துக்காகவும் உன் நகரத்திற்காகவும் 70 வாரங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. என்ன அர்த்தம்னா, யூத ஜனங்களுக்கான கிருபையின் காலமாக ஆண்டவர் 70 வாரங்கள் குறித்திருக்கிறார் அப்படின்னு கேப்ரியல் சொல்கிறான். என்ன ஆச்சுன்னா,
ஏற்கனவே அவங்களுக்கு ஆண்டவர் எவ்வளோ கிருபையை கொடுத்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அவங்க என்ன பண்ணாங்க? ஆண்டவர் கற்பனை உடன்படிக்கையெல்லாம் பெற்று இருந்தோம், நாங்கள் செய்வோம் அப்படிலாம் சொல்லியும் அவங்க செய்யலை. அப்படி தானே? அப்படி தான் யாத்திரை 19 யாத்திரை 24 ஆண்டவர் 10 கட்டளை கொடுத்த உடனே நாங்கள் அப்படியே செய்வோம் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் செய்யலை, உடன்படிக்கையை உடைச்சிட்டாங்க. சரிதானே? அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இந்த இஸ்ரவேல் 10 கோத்திரங்களை அசீரியாவுக்கு சிறையிருப்புக்கு அனுப்பிட்டார். இந்த 2 கோத்திரங்கள் யூதா பென்யமீனை பாபிலோனுக்கு 70 வருஷம் சிறையிருப்பில் அனுப்பினார். ஆனாலும் பாருங்களேன், இந்த யூதர்கள் மீது ஆண்டவர் தனி கவனம் வச்சு அவங்களுக்கு 70 வாரங்கள் மறுபடியும் இன்னொரு கிருபையின் காலம் கொடுக்குறார். சரிங்களா? 70 வாரங்கள். அப்போ 2300 ராப்பகலை சொல்ல வந்த கேப்ரியல் 70 வாரங்கள்னு இன்னொன்று சொல்கிறார். 70 வாரங்கள் என்றால் ஒரு வாரத்தில் எத்தனை நாட்கள்? 7 நாட்கள். 70 × 7 490 நாட்கள். தீர்க்க தரிசனத்தில் ஒரு நாள் என்றால் ஒரு வருஷம். என்னாகும் 14:34 எசேக்கியேல் 4:6 படி தீர்க்க தரிசன விதிமுறை என்ன அப்படின்னா, தீர்க்க தரிசனத்தில் 1 prophetic year, 1 prophetic day is equal to 1 literal year. சரிதானே? ஒரு தீர்க்க தரிசன நாள் என்றால் ஒரு முழு வருஷத்தை குறிக்கும் என்பது நமக்கு தெரியும். அப்போ பாருங்களேன், 2300 ராப்பகல் என்ன, அதுதான் கேப்ரியல் சொல்லலை, தானியேலும் புரிஞ்சுக்கல. அதை சொல்லத்தான் கேப்ரியல் வந்தார். அப்படி சொல்ல வந்தவர் புதுசாக ஒன்று சொல்கிறாரு, 70 வார கிருபையின் காலம் யூதர்களுக்குன்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, அப்போ என்ன அர்த்தம்னா, உன் ஜனத்தின் மீதும் உன் நகரத்தின் மீதும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. மூல பாஷையில் பார்த்தீங்கன்னா எப்படி என்ன போட்டிருக்குன்னா, குறிக்கப்பட்டிருக்கிறதுக்கு கட் ஆஃப் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன வார்த்தைன்னா, சத்தக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது. சத்தக்குன்னு என்னது? சத்தக்குன்னு குத்திட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சரிதானே? அந்த வார்த்தை தான் மூல பாஷையில் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, உனக்காகவும் உன் ஜனங்களுக்காகவும் உன் நகரத்திற்காகவும். தானியேலினுடைய ஜனங்கள் யார்? யூதர்கள். தானியேலுடைய நகரம் எது? எருசலேம். ஆகவே எருசலேமுக்காக, எருசலேம் ஜனங்களுக்காக 70 வாரங்கள் வெட்டப்பட்டிருக்கிறது. அப்போ எதுலேருந்து இங்கே வெட்டி இருக்கணும்? 2300 ராப்பகல் தான் சொல்ல வந்திருக்காரு. ஆகவே அந்த பெரிய கால அளவில் இருந்து தான் இந்த சிறிய கால அளவு 70 வாரங்கள் வெட்டப்பட வேண்டும், வெட்டப்பட்டிருக்கிறது என்று கேப்ரியல் சொன்னான். சரிங்களா? 6 காரியங்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா பார்ப்போம், பாயிண்ட் பை பாயிண்ட்டாக. நீங்கள் சார்ட்டில் பிறகு எல்லாத்தையும் என்ன செய்யலாம், அழகாக பார்க்கலாம். சரி, முதலாவது எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல். பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும் அப்படின்னு வாசிக்கிறோம். சரிங்களா? பிரியமானவர்களே, எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கு, ஏன்னா பாலா கிடக்கு 70 வருஷம். சரிதானே? எல்லாம் எங்கே இருக்காங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் இருக்கிறாங்க. அடுத்து மேதிய பெர்சியா வந்துருச்சு. மேதிய பெர்சியாவில் அடிமையாக இருக்கிறாங்க. ஆகவே இதை எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை எப்போ பிறந்துச்சு? அப்போ இருந்து தான், அந்த வருஷத்திலிருந்து தான் இந்த 70 வார தீர்க்க தரிசனமும் 2300 அப்பகல் தரிசனமும் என்ன செய்யும்? ஆரம்பிக்கும். சரியா? அப்போது எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை எப்போ பிறந்துச்சு அப்படின்னா, 3 கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டதாக சரித்திரத்தில் படிக்கிறோம். சரிங்களா? ஒன்று கோரேஸ் பிறப்பித்தார், இன்னொன்று தரியு பிறப்பித்தார். கிமு 536 கோரேஸ், கிமு 519 தரியும். அதுக்கப்புறம் கிமு 457 BC 457 அர்தசாஷ்டா ராஜா, பெர்ஷிய அரசனான அர்தசாஷ்டா. 3 பேருமே பெர்ஷிய அரசர்கள் தான். ஆகவே இந்த 3வது அரசனான அர்தசாஷ்டா அவன் சட்டம் பிறப்பித்தான். எப்போ அந்த சட்டம் பிறப்பித்தான் அப்படின்னா, நீங்கள் எஸ்ரா புத்தகத்தில் 7:7, எஸ்ரா 6:14 இந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா அங்கே என்ன படிக்கிறோன்னா, அந்த அர்தசாஷ்டாவின் அவன் ஆட்சி புரிந்த 7ஆம் வருஷத்தில் எஸ்ரா கையில் அந்த சட்டம், அந்த ஆணை, அந்த ஜீவோ அர்தசாஷ்டா கொடுக்குற அந்த ஜீவோ, அந்த கவர்மெண்ட் ஆர்டரை எஸ்ரா வாங்கிட்டு என்ன செய்கிறாரு?
எருசலேமுக்கு போகிறார். விளங்குதா உங்களுக்கு? அப்போ அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? அர்தசாஷ்டா ராஜாவுடைய 7ஆம் வருஷம். அந்த 7ஆம் வருஷம் அவர் ஆட்சி புரிய தொடங்கின வருஷம் கிமு 464. கிமுன்னா கீழே இறங்கணும், அப்படி தானே? அப்போ கிமு 464 7ஆம் வருஷம் எது? முதலாம் வருஷம் 464, 7ஆம் வருஷம் 457 என்பதை சரித்திரம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அப்போ அர்தசாஷ்டா அரசாட்சி புரிந்த 7ஆம் வருஷம் கிமு 457 என்று சரித்திரம் மிக திட்டவட்டமாக 4 ஆதாரங்கள் அதுக்கு இருக்கிறது. அந்த ஆதாரத்தில் நான் போடல், சரிங்களா? அந்த ஆதாரங்கள்லாம் இருக்குது. அர்தசாஷ்டாவுடைய 7ஆம் வருஷம் கிமு 457. அப்போ தான் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான அதிகாரப்பூர்வமான ஒரு முழுமையான அரசாணை அந்த அர்தசாஷ்டா தான் பிறப்பித்தான். ஆக 2300 ராப்பகல், அது 2300 ஆண்டுகள் மற்றும் 70 வாரங்கள் அல்லது 490 வருஷங்கள் ஆகிய தீர்க்க தரிசனங்களில் தொடக்க வருஷம் எது? கிமு 457. தானியேல் 8ஆம் அதிகார தரிசனம் மேதிய பெர்ஷியாவிலும் தொடங்குச்சு, அப்படி தானே? படித்தோம்ல, ஆட்டுக்கடான்னு படித்தோம். அங்கே பாபிலோனை பற்றி எதுவும் வரல 8ஆம் அதிகாரத்தில். ஆகவே மேதிய பெர்ஷியாவிலேருந்து 8ஆம் அதிகாரம் தொடங்குச்சு. அதே போல் 70 வார மற்றும் 2300 ராப்பகல் தரிசனம், 2 தரிசனமும் மேதிய பெர்ஷியாவின் காலத்தில் தான் தொடங்குது, சரிங்களா? எப்படின்னா மேதிய பெர்ஷியா காலத்தில் தான் ஆணு பிறப்பிக்கப்பட்டது. இஸ்ரவேலெல்லாம் எருசலேமுக்கு போனாங்க. ஆகவே இந்த மேதிய பெர்ஷியாவின் ஆணைப்படி, அர்தசாஷ்டாவின் ஆணைப்படி தான் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கிமு 457 கட்ட ஆரம்பித்தார்கள். இது முதல் பகுதி. 2300 ராப்பகல் தரிசனத்தின் 6 பகுதிகளில் இது முதல் பகுதி. ரெண்டாவது எருசலேம் திரும்ப கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு. கேப்ரியல் எப்படி பிரித்தான்? 70 வாரத்தை 7 வாரம், 62 வாரம், அப்புறம் 1 வாரம். அந்த 1 வாரம் பாதி பாதி, 3.5, சரிங்களா? இந்த முதல் 7 வாரம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 7 வாரம் என்றால் 7 49, சரிதானே? 49 ஆண்டுகள் கழித்து, இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டதிலிருந்து 49 ஆண்டுகள் கழித்து எருசலேம் திரும்ப கட்டி முடிக்கப்பட்டது. கிமு 408 அந்த வேலை நிறைவடைந்ததுன்னு சரித்திரத்தில் படிக்கிறோம். பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு வந்த யூதர்கள் அதை செய்து முடித்தார்கள். இந்த வரலாறு படிக்கணும்னா எஸ்ரா, நெகேமியா புஸ்தகங்களை படிக்கணும், சரிங்களா? நீங்கள் படித்து பார்த்துக்கங்க. இதில் தானியேல் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை கவனித்தால் பாருங்களேன். 9:25 பிற்பகுதி, அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னாலும் மூல பாஷையில் பார்த்தீங்கன்னாலும் வீதிகள் அலங்கங்கள்னு பன்மையில் இல்லை. அவைகளில் வீதியும் அலங்கமும் மறுபடியும் கட்டப்படும், அப்படி தான் இருக்குது, சரிங்களா? சரி, வீதின்னா மூல பாஷையில் என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்கொயர், ஒரு சதுக்கம், ஒரு பொது இடம்னு அர்த்தம். அந்த பொது இடம் கட்டப்படும். அலங்கம் என்றால் தீர்மானம் செய்தல், டிசிஷன் மேக்கிங் அர்த்தம் மூல பாஷையில், சரிங்களா? என்ன அர்த்தம்னா இந்த எருசலேம் ஒரு முழு அளவில் அது அரசாட்சி புரிவதற்கு அதிகாரம் பெற்றது, திரும்ப கட்டப்பட்டதுன்னு என்ன அர்த்தம்னா டு ரெஸ்டோர் அண்ட் பில்ட். இந்த எருசலேம் தன்னிச்சையாக ஒரு தன்னாட்சி புரியக்கூடிய அந்தஸ்தை அது செயல்படுத்தலாம். ஏன்னா 70 வருஷம் எப்படி கிடந்துச்சு? பாலாக கிடந்துச்சு, சரிங்களா? அப்போது வீதி என்றால் சதுக்கம், அப்படி தான் அந்த காலத்தில் அந்த நகரத்தின் பட்டணத்தின் ஒளிமுக வாசலை கூடிதான மூப்பர்கள்லாம் ஆசாரியர்கள்லாம் திட்டம் பண்ணுவாங்க, தீர்மானங்கள் எடுப்பாங்க, பஞ்சாயத்து பண்ணுவாங்க, புரியுதா? அந்த மாதிரி செயல்படலாம், சரிங்களா? அலங்கம் அப்படின்னா தீர்மானங்கள் நீங்களே எடுத்துக்கலாம். நீங்கள் இனிமேல் மேதிய பெர்ஷியாட்ட ஆலோசனைலாம் உரிமையெல்லாம் கேட்க வேண்டாம், உங்களுக்கு முழு உரிமை கொடுக்கப்படுகிறது. அந்த முழு உரிமையை எருசலேம் பெறுவதற்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 1 வாரம். தீர்க்க தரிசனத்தில் 1 வாரம்னா 49 ஆண்டுகள் ஆயிற்று அப்படின்னு நாம் தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். பிரியமானவர்களே, இது 2வது காரியம். 3வது, சரிங்களா? இந்த 2300 ராப்பகலில் 3வது பகுதி என்ன அப்படின்னா பிரபு ஆகிய மேசியாவின் வருகை. வசனம் சொல்லுது பாருங்க, தானியேல் 9:25 வசனத்தில் படிக்கிறோம். எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல், எப்போ? கிமு 457 முதல் பிரபு ஆகிய மேசியா வருமட்டும்.
7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அதாவது 69 வாரங்கள் கழித்து யார் வருவா? மேசியா வருவார். 69 வாரங்கள் என்றால் 69 × 7 எத்தனை? 69 7ஓட பெருக்குனா 483. அப்படியானால் 480 வருடங்கள் சென்ற பின் மேசியா வெளிப்படுவார். பிரபுவாகிய மேசியா, மெஸ்ஸாயா, the prince will come after 69 weeks or 483 years. 483 ஆண்டுகள் அல்லது 69 வாரங்கள் கழித்து யார் வருவா? மேசியா வருவார். மேசியா என்ற சொல்லுக்கு இணையான சொல், மேசியா என்பது ஒரு எபிரேய சொல். அதற்கு இணையான கிரேக்க சொல் என்னது அப்படின்னா கிரைஸ்ட். மெஸ்ஸாயா, கிரைஸ்ட். சரிங்களா? மேசியா என்றால் கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டில் மேசியா, புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து. ஒரு வசனம் படிக்கலாமா? தரங்களேன், பைபிளை தரங்க. யோவான் 1ஆம் அதிகாரம், அதான் இந்த காலாண்டில் படிச்சுட்டு இருக்கிறோம். சரிதானே? யோவான் 1ஆம் அதிகாரத்தை படிச்சுட்டு இருக்கிறோம். யோவான் 1:41 வசனம் பாருங்களேன், வாசிக்கிறேன். அவன் முதலாவது தன் சகோதரனாகி சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம்? மேசியான கிறிஸ்து, ரெண்டும் ஒரே வார்த்தை தான். என்ன அர்த்தம்? அர்த்தம் என்னன்னா தி அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா என்று அர்த்தம். பாருங்களேன், இந்த யூத ஜனங்கள் தேவனை விட்டு அவர்கள் தூரம் போனார்கள், தேவனுடைய கிருபையை உதாசீனப்படுத்தினார்கள். ஆனாலும் அவர்களுக்காகவும் முழு உலகத்திற்காகவும் இரட்சகராக மேசியா அபிஷேகம் பண்ணப்படுவார். அவர் தம்முடைய ஜீவனை கொடுப்பதற்கும் ஆட்டுக்குட்டியாகவும் தேவாட்டுக்குட்டியாகவும் நமக்காக பரிந்து பேசுவதற்கும் பரலோகத்தின் பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்தலங்களில் நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஆசாரியனாக, பிரதான ஆசாரியனாக செயல்படுவதற்கும் அவர் அபிஷேகம் பண்ணப்படுவார். எத்தனை வாரங்கள் கழிச்சு? 69 வாரங்கள். எத்தனை வருஷங்கள் கழிச்சு? 483 வருஷங்கள் கழித்து. பிரியமானவர்களே, 457 தான் தொடங்குது. சரிதானே? 457 தான் இந்த தீர்க்க தரிசனம் தொடங்குது. 2340 அல்லது 70 வாரம். இந்த 457ஓட 483 கழிச்சிங்கன்னா 483 இயர்ஸ், அதை அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் 457ஓட கழிச்சிங்கன்னா 26 வரும். பிரபுவாகிய மேசியா வருவது கிபிக்கு வந்துடும் 26. ஆனால் 27 எப்படின்னா கிமுலேருந்து கிபிக்கு வரும் பொழுது மேலேருந்து எப்படி வரும்? -5, -4, -3, -2, -1. சரிங்களா? அந்த வருஷம் அப்படியே வர்றோம். வரும்பொழுது 0 வருஷம், அப்புறம் கிபி 1, கிபி 2, கிபி 3 அப்படின்னா போகிறோம். ஆண்டு கணக்கு பண்ணும்பொழுது கிமுலேருந்து கிபிக்கு வரும்பொழுது 0 வருஷம் ஒன்று கிடையவே கிடையாது, பூஜ்ஜிய வருஷம் கிடையாது. சரிங்களா? அப்போ என்ன செய்யணும்னா கிமுலேருந்து கிபிக்கு போகும்பொழுது 1 கூட்டிக்கணும், கிபியிலேருந்து கிமுக்கு போகும்பொழுது 1 கழிச்சிக்கணும். சரிங்களா? அப்படி தான் கணக்கு போடணும். அப்படியானால் இப்போ என்ன செய்கிறோம்? இந்த 2340 70 வார தீர்க்க தரிசனம் தொடக்க வருஷம் எப்போ? கிமு 457. ஸோ அதிலிருந்து 483 ஆண்டுகள் கழித்து எப்போ வருது? கிபிக்கு வந்துடுது. கிபி 26க்கு வந்தது. அப்போது என்ன கூட்டணும்? 1 கூட்டணும். 1 கூட்டினா கிபி 27. பிரியமானவர்களே, அப்போ என்ன கற்றுக்கிறோன்னா கிபி 27ல் என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுது? கேப்ரியல் என்ன சொன்னார்? பிரபுவாகிய மேசியா அந்த 69 வாரங்கள் கழித்து அல்லது 483 ஆண்டுகள் கழித்து வருவார். அவர் பிரபுவாக, அவர் மேசியாவாக அபிஷேகம் பண்ணப்படுவார். பிரியமானவர்களே, நீங்கள் சரித்திரத்தில் பாருங்கள், மிக தெளிவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற வருஷம் எந்த வருஷம் தெரியுமா? கிபி 27 தான். பைபிள் அது மிக தத்ரூபமாக துல்லியமாக நமக்கு காட்டுகிறது. எடுங்க லூக்கா 3ஆம் அதிகாரம் திருப்பங்களேன் என்னோடு சேர்த்து. லூக்கா 3ல் 1 வசனம். லூக்கா 3:1. திபேரியு ராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்தில் ரோமாபுரியில் டைபீரியஸ் சீசர் அவனுடைய 15ஆம் வருஷம்
அவன் ஆட்சி புரிந்த 15ஆம் வருஷம் எது தெரியுமா? சரித்திரம் சொல்லுது கிபி 27. சரித்திரத்தில் படிக்கிறோம். அவன் ஆட்சி புரிய தொடங்கின வருஷம் கிபி 12. அப்போனா 15ஆம் வருஷம் எப்போங்க? கிபி 27 என்று சரித்திரம் தெளிவாக சொல்லுகிறது. அந்த வருஷத்தில் தான் யோவான் ஸ்நானனின் ஊழியம் தொடங்கியது. அந்த வருஷத்தில் தான் இயேசு கிறிஸ்துவும் மேசியாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். யோவான் ஸ்நானன் இடத்துல ஞான ஸ்நானம் பெற்றார். அப்படி இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் 1:29 யோவான் ஸ்நானன் சொன்னாரே, அந்த வருஷம் கிபி 27. பிரியமானவர்களே, அவர் ஞானஸ்நானம் பெற்று சோதனைகளை கடந்த பின்னர் இயேசுவானவர் தமது ஊழியத்தை துவங்குகிற நேரத்தில் மார்க் 1:15 என்ன சொன்னார்? மார்க் 1:15 என்ன சொன்னார் பாருங்களேன், இந்த வசனத்தை பாருங்கள். மார்க் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் காலம் நிறைவேறிற்று அப்படின்னு கிறிஸ்து சொன்னாராம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். யூதர்கள் மத்தியில் கிறிஸ்து வந்தார், சரிதானே? யூதர்களோடு ஒரு யூதராக அவர் வந்தார். மனம் திரும்பி சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அந்த செய்தி யாருக்குரிய செய்தி? யூதர்களுக்குரிய செய்தி. ஏன்னா அவங்க தான் என்ன செய்கிறாங்க? மேசியாவை அவர்கள் புறக்கணிக்கிற நிலையில் இருந்தாங்க. பிரியமானவர்களே பாருங்களேன், அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் எப்போ ஞானஸ்நானம் எடுப்பார்? மிக துல்லியமாக 500 வருஷங்களுக்கு முன்பாகவே கேப்ரியல் மூலமாக தேவன் தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த 483 ஆண்டுகள் முடிஞ்ச உடனே கிபி 27 இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றார். அப்போது காலம் நிறைவேறிட்டுன்னு இயேசு சொன்னார். என்ன அர்த்தம் தெரியுமா? தானியேல் 9:25 படி 69 வாரங்கள் அல்லது 483 வருடங்கள் நிறைவேறிவிட்டது அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆக அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றமாகவே மேசியா வந்தார். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த வேதாகமம் ஒரு அற்புதமான புத்தகம். கிறிஸ்துவுக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பாக தானியேல் காலத்தில் சொல்லப்பட்டது அப்படியே நிறைவேறியது. நமது பாவங்களிலிருந்து விமோச்சனம் அருளுவதற்காக வெளிப்பட்ட மெய்யான தெய்வம் யார் தான்? உலக ரட்சகர். பைபிளில் இருக்குது நிறைய இடங்களில். யோவான் 4 அதிகாரம், 1 யோவான் 5 அதிகாரம், அதெல்லாம் படித்து பாருங்கள். அந்த சமாரிய ஸ்திரீ 6 புருஷன் வைத்திருந்த சமாரிய ஸ்திரீ சொன்னா அவரை பார்த்து, நீர் உலக ரட்சகர், நீரே மெய்யான தீர்க்கதரிசின்னு. பார்த்தீங்களா? பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் சிக்குண்டிருந்தவர்களுக்கு இவர்தான் மேசியா, இவர்தான் தீர்க்கதரிசி, இவர்தான் உலக ரட்சகர்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் விழுந்து பைபிளை படித்தவங்களுக்கு, தீர்க்க தரிசனம் ஆராய்ஞ்ச யூதர்களுக்கு மேசியாவை தெரியல. பரிதாபம், சாபத்தை சொல்லி வச்சாங்க. அப்படி தானே? அந்த சாபம் அவங்களுக்கே பலிச்சிச்சு. சொன்னாங்கல்ல, நீங்கள் பாருங்களேன், இந்த சாபம் இயேசு சிலுவையில் அறையும் பொழுது என்ன சொன்னாங்க? இந்த சாபம் யார் மேலே வரட்டும்? எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலே வரட்டும் சொன்னாங்க. மற்ற 27-25 வந்துச்சா வரலையா? வந்துச்சு. பிரியமானவர்களே, சபை சரித்திரம் சொல்லுது, பைபிள் சரித்திரம் சொல்லுது, அந்த யூதர்களுடைய 4000 ஆண்டு கால வரலாற்றில் 1500 வருஷம்தான் பாலஸ்தீனில் இருந்தாங்க. 1500 வருஷம். மிச்சம் 2500 வருஷமும் லோலோன்னு அலைஞ்சாங்க. சரிங்களா? நாடு அலைஞ்சாங்க, நாய் மாதிரி அலைஞ்சாங்க. அவங்கள துரத்தி கொன்னா யாரு? ஹிட்லர். சரிதானே? 60 லட்சம் யூதர்கள் அவன் கொன்னது. பிரியமானவர்களே, விளங்குச்சா? இப்போ இந்த 2300 நாற்பகளில் எத்தனை பார்த்துட்டோம்? 3 பகுதி பார்த்து 4ஆம் பகுதி மேசியா சங்கரிக்கப்படுதல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றதிலிருந்து வசனத்தை படிப்போம். தானியேல் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. தானியேல் 9 வசனம் 26. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு, 7 + 62, சரிங்களா? அப்போ 69 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார், ஆனாலும் தமக்காக அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாருக்காக? நமக்காக. யூதர்களுக்காகவும், முன்பு யூதருக்கும் பின்பு கிரேக்கருக்கும். அப்படி தானே படிக்கிறோம். யூதர்கள்
அப்புறம் புரஜாதிகள் எல்லாருக்காகவும் கிறிஸ்து தமது ஜீவனை அவர் கொடுத்தார். பிரியமானவர்களே, இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா 27ஆம் வசனம் பாருங்க. அவர் ஒரு வாரம் அளவும், அந்த மேசியா ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். என்ன படிக்கிறோம்னா 69 வாரங்கள் 483 ஆண்டுகள் நிறைவேறின உடனே யார் வந்தார்? மேசியா வந்தார். அதுக்கப்புறம் இன்னும் எத்தனை வாரம் இருக்குது? 69 வாரம் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இருக்குது. அந்த ஒரு வாரத்தில் எத்தனை நாட்கள்? 7 நாட்கள். அப்படின்னு எத்தனை வருஷங்கள்? 7 வருஷங்கள். சரிங்களா? அந்த 7 வருஷத்தில் பாதி சென்ற போது, பாதினா எத்தனை வருஷம்? 3.5 வருஷம். கிபி 27லேருந்து 3.5 வருஷம் கணக்கு போட்டிங்கன்னா, கிபி 27 இலையுதிர் காலத்தில் இருந்து கிபி 31 வசந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து மரித்தார். கணக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக 3.5 வருஷம். சரிங்களா? அப்போது அந்த கடைசி வாரம், அந்த கடைசி ஒரு வாரம், அந்த 7 வருஷங்களின் பாதியில் 3.5 வருஷம் முடியும் பொழுது கிபி 31 மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, யாருக்காக? பாவிகளுக்காக. சரிங்களா? என்பதைத்தான் நாம் அறிந்திருக்கிறோம். அவர் அப்படி சிலுவையில் மரிக்கும் பொழுது தான் என்ன நடந்துச்சு? தேவாலயத்தின் திருச்சீலை மேலிருந்து கீழ் வரைக்கும் 2 கிழிஞ்சிச்சு. மற்ற 27:51 வாசிக்கிறோம். என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டு பலிமுறைகள், சடங்காச்சாரம் எல்லாத்துக்கும் இயேசுவின் மரணம் முடிவு கட்டியது. சரிதானே? இனிமேல் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மேசியாவாக இயேசு கிறிஸ்து தேவாட்டுக்குட்டியாக வந்தபடினாலே ஆடு மாடுகளாம் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் சர்வலோகத்தின் பாவங்களுக்காக அவரே கிருபாதார பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்து விட்டார். எபிரேயர் 9:27ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 9:27 என்ன சொல்லுது பாருங்களேன். தானியேல் 9 படிக்கும் பொழுது எபிரேயர் 9ஐயும் படிக்கணும். ரெண்டுக்கும் நெருங்கின சம்பந்தம் இருக்கிறது. 9:27 அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? ஒரே தரம் மரித்து அந்த பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை, பழைய ஏற்பாட்டு பலிமுறைகள் எல்லாத்தையும் என்ன செய்தார்? சிலுவையில் முடிவு கட்டினார். என்ன அர்த்தம்னா, அந்த திரைச்சியில் கிழிஞ்சிச்சே பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்தலத்தையும் பிரிக்கக்கூடிய அந்த எருசலேம் தேவாலயத்தின் திரைச்சிலை கிழிந்ததே. என்ன அர்த்தம்? இனிமேல் என்ன செய்யலாம்? எல்லாரும் தைரியமாக கிருபாசன தண்டை போகலாம் இயேசுவின் மூலமாக. அதான் அர்த்தம். இது கிபி 31 நடந்துச்சு. ஐந்தாவது இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய 2003 தீர்க்க தரிசனத்தின் 5வது பகுதி ஸ்தேவான் கல்லெறியப்படுதல் மற்றும் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட ஆரம்பம் ஆகுதல் அப்படின்னு சொல்லலாம். யூதர்கள் ஸ்தேவானை கல்லெறிந்தார்கள். இது நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். தானியேல் 9:27 படிக்கிறோம். அவர் மேசியா ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். இயேசு கிறிஸ்து மரித்து பலி காணிக்கை ஒளிய பண்ணினார். சரிங்களா? அந்த கடைசி வாரத்தின் அந்த 3 வருஷம் முடிஞ்ச உடனே. ஆனால் ரொம்ப துரதிர்ஷ்டவசமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி மற்ற சபைகளில் இந்த 9:27 என்ன விளக்கம் கொடுக்குறாங்க தெரியுமா? அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த அந்தி கிறிஸ்து அவன் என்ன செய்வான்? ஒரு வாரம் அந்த 7 வருஷம் ஆட்சி புரிவான்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அது இந்த வசனத்தை தான் சொல்கிறாங்க. 27ஆம் வசனம் 9:27 பாருங்களேன். இந்த பகுதி முழுக்க யாரை பற்றி பேசுது? மேசியா பற்றி பேசுது, கிறிஸ்துவை பற்றி பேசுது. அந்தி கிறிஸ்து பற்றியா பேசுது? எப்படி ஒரு தவறான விளக்கம் பார்த்தீங்களா? 69 வாரங்கள் முடிஞ்சிருச்சான். அப்புறம் 2000 வருஷம் கழித்து அந்த கடைசி ஒரு வாரம், அந்த 7 வருஷம் இனிமே தான் நடக்குமா ஃபியூச்சரில்? அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, கேப்ரியல் அப்படித்தானே சொன்னான், அநேக நாள் செல்லும் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்படி கிடையாது. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
முதல் 3.5 வருஷம், அந்த கடைசி 7 ஆண்டுகளில் முதல் 3 வருஷத்தில் அவர் என்ன செய்தார்? ஊழியம் செய்து அவர் மரித்து கிருபாதார பலியாக மரித்து என்ன பண்ணார்? அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தினார். பைபிளை அப்படி தானே படிக்கிறோம். நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் இரத்தமாக இருக்கிறது சொன்னார்ல. நீங்கள் அதுக்கு வசனங்கள் படித்து பாருங்களேன். அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தினார் என்பதற்கு பைபிளில் நிறைய வசனங்கள் இருக்குது. நீங்கள் அதை எங்கெல்லாம் வாசிக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஏசாயா 53 அதிகாரத்தில் படிக்கலாம். அநேகரை தமக்கு பங்காக்கி கொள்வார் அப்படின்னு படிச்சிருக்கோம்ல. அவர் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தினார் அப்படின்னு பைபிளில் இருக்குது. நேர இடங்களில் நம்ம வாசிக்கலாம். பிரியமானவர்களே, அந்த ஒரு வாரம், அந்த கடைசி அந்த 490 வருடங்களில் கடைசி 7 வருடங்கள், அதில் முதல் 3 வருஷம் அதுக்குள்ளே இயேசு கிறிஸ்து மரித்தார். 3 வருஷத்தின் முடிவில் இயேசு கிறிஸ்து மரித்தார். கடைசி 3 வருஷங்கள் அவருடைய சீஷர்கள் எல்லாருக்கும் போய் என்ன பண்ணாங்க? எருசலேம் எங்கும் இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கம் பண்ணினார்கள். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படித்து பாருங்களேன், அப்படி தான் இருக்கும். இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள், இயேசுவே மேசியா என்று பிரசங்கித்தார்கள். அப்போ அந்த கடைசி ஒரு வாரம், அந்த 7 வருஷம், அதாங்க உடன்படிக்கை. உடன்படிக்கையின் மக்களாக யூத ஜனங்களை ஆண்டவர் அழைத்திருந்தார். கடைசி 3 வருஷமும் அவங்களுக்கு கிருபையின் காலமாக கொடுத்தார். கிபி 31 கிபி 34 வரைக்கும் இன்னொரு எக்ஸ்டெண்டட் மர்சின்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு கிறிஸ்துவை அவங்க கொன்னதுக்கு அப்புறமும் கூட இயேசுவே மேசியான்னு அவர்களை அறிந்து கொள்ளும்படி சீஷர்கள்லாம் போய் பிரசங்கம் பண்ணாங்க. ஸ்தேவான் ஒரு சாதாரண விசுவாசி, அவரும் பிரசங்கம் பண்ணார். ஆனால் என்ன பண்ணாங்க? அந்த மேசியாவை நீங்கள் கல்லெறிஞ்சு நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணாங்களாம்? யூதர்கள்லாம் மூப்பர்கள்லாம் காதை அடைச்சிக்கிட்டாங்க. இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் சொல்லிட்டு எல்லாரும் ஸ்தேவானை கல்லெறிந்து கொன்றார்கள். அது எந்த வருஷம்? கிபி 34 வருஷம். அப்படி ஸ்தேவானை கல்லெறிந்து கொன்ற பொழுது, யூதர்கள் கொன்ற பொழுது என்ன செஞ்சாங்கன்னா, இயேசுவை மேசியா இல்லை என்று சொல்லி அதிகாரப்பூர்வமாக நிராகரித்தார்கள். பரிசுத்த ஆவிக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கிறீர்கள் அப்படின்னு சொன்னார். ஸ்தேவான் சொன்னார்ல, தைரியமாக சொன்னார். நீங்கள் 457ஐயும் 34 வருஷத்தையும் ரெண்டையும் கூட்டி பாருங்கள், எவ்வளோ வரும்? 490 வரும். சரிங்களா? கிமு 457 அந்த வருஷம் ஏறக்குறைய பாதி போனதுக்கப்புறம் அடுத்த சட்டம் பிறப்பிக்கிறார். அந்த ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்பட்டதும் கிபி 34 இலையுதிர் காலம். ஸோ அந்த காலத்தெல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா 490 ஆண்டுகள் வரும். விளங்குது உங்களுக்கு பிரியமானவர்களே? அப்போ 2300 ஆப்பகளில் மொத்தம் எத்தனை பகுதிகள் பார்த்தோம்? 6 பகுதிகள். இந்த ஸ்தேவான் கல்லெறிஞ்சு கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் பாருங்களேன், அதுக்கு பிறகு தான் சுவிசேஷம் எங்கெல்லாம் போச்சு. 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவானை கொண்டுடுறாங்க. 8ஆம் அதிகாரம் பாருங்கள், சமாரியாவுக்கு பிரசங்கம் பண்ண போவாங்க. அது ஒரு புரஜாதிகள் இருக்கிற இடம். 10ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 10 கொர்நேலியு வீட்டுக்கு போவாங்க. அவன் ரோம பட்டாளத்தான். அப்போஸ்தலர் 13:46 முக்கியமான வசனம், ரொம்ப முக்கியமான வசனம், அது கண்டிப்பாக வாசிக்கணும். அப்போஸ்தலர் 13:46 நான் வாசிக்கிறேன். பவுல் பர்னபா என்ன சொன்னாங்க பாருங்களேன். 13:46 அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை யூதர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது. யாரு? யூதர்கள். நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால். எதுக்கு அபாத்திரராக? நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் எங்கே போகிறோம்? புறஜாதியாரிடத்தில் போகிறோம். விளங்குதா உங்களுக்கு? இந்த 2300 ஆப்புகள் 2 பகுதிங்க. கேப்ரியல் தூதன் வெட்டிட்டான்ல. 490 வருஷங்கள் யாருக்கு? 70 வாரங்கள் யாருக்கு? யூதர்களுக்கு வெட்டப்பட்டிருக்கிறது. சரிங்களா? இதான் முதல் பகுதி, மேஜர் செக்ஷன். 70 வாரங்கள், 490 வருஷங்கள் யூதர்களுக்காக. இப்போ நீங்கள் கழிங்க, மிச்சம் எவ்வளோங்க இருக்கும்? 2300 490 கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? 1810 வருஷங்கள். என்ன அர்த்தம்னா
கிபி 34 இருந்து ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்பட்டதிலிருந்து ஆண்டோடைய அப்போஸ்தலர்கள், ஆண்டோடைய சீஷர்கள் என்ன செஞ்சாங்க? சத்தியத்தை நீங்கள் தள்ளிட்டீங்க, இயேசுவை தள்ளிட்டீங்க, மேசியாவை கொண்டுட்டீங்க, அந்த மேசியாவை நீங்கள் தான் கொன்னீங்கன்னு சொன்ன ஸ்தேவானையும் கொண்டுபிட்டீங்க. ஆகவே இனிமேல் நாங்கள் என்ன செய்கிறோம்? இது முதல் புறஜாதியார்களிடத்திற்கு போகிறோம் என்று சொல்லி யூதர்களிலிருந்து வந்த பவுல் யூதர்களுக்கு அப்போஸ்தலனாக இருக்க வேண்டியவன் எப்படி மாறினார்? புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக அவன் தன்னை ஒப்படைத்து ஊழியக்காரனாக மாறி இது முதல் நாங்கள் புறஜாதியார்களிடத்திற்கு போகிறோம் அப்படின்னு சென்றார்கள். பிரியமானவர்களே, அப்படின்னா இந்த 2300 ஆப்பகளில் முதலாம் பகுதி 490 வருஷங்கள் யூதர்களுக்கான கிருபையின் காலம். இந்த 2300 ஆப்பகளில் இரண்டாம் பகுதி 1810 ஆண்டுகள் புறஜாதியாருக்கு சுவிசேஷம் செல்லும் காலம். மொத்தம் எவ்வளவு? 2300 ஆண்டுகள் அப்படின்னு பார்க்குறோம். பிரியமானவர்களே, இப்போ 6வது பகுதிக்கு வர்றோம். 2300 ஆப்பகள். பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுதல். அவன் என்னை நோக்கி 2300 ஆப்பகள் 2300 ஆண்டுகள் செல்லும் வரைக்கும் பரிசுத்த ஸ்தலமும் ஸ்தேனையும் மிதிபடும், சின்ன கொம்பு கட்டங்காசம் பண்ணும். ஆனால் 2300 ஆண்டுகள் 2300 ஆண்டுகள் செல்லும் பொழுது, அந்த 2300 ஆண்டுகள் முடியும் பொழுது பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். பிரியமானவர்களே, அப்போ கிமு 457 இருந்து கிபி 34 வரை 490 ஆண்டுகள் யூதர்களுக்கு குறிக்கப்பட்டிருந்த கிருபையின் காலம். பேதுரு இயேசுவானவர்கிட்ட கேட்டான், ஆண்டவரே, என் எதிராளி எனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் நான் அவனை எத்தனை முறை மன்னிக்கணும்? 7 தரம் மட்டுமான்னு கேட்டான். ஏசு என்ன சொன்னார்? 7 தரம் அப்படின்னார். மத்தேயு 18 21 22 வசனங்கள். 7 தரம். அப்போ எத்தனை தரம்? 490. ஆண்டு அப்படி சொன்னாரா? ஒரு முறை மன்னிச்சிட்டேன், 2ஆம் முறை 100 200 300 400 485 486 490 அப்படியே மன்னிக்க சொன்னார். என்ன அர்த்தம்னா மன்னிச்சுக்கிட்டே இருப்பான் அப்படி தான் சொன்னார். பூரணமான ஒரு பதிலை இயேசு சொன்னார். 7 தரம் நீ மன்னி. forgive him countless times. என்ன முடியாத அளவுக்கு நீ மன்னிக்கணும். இன்றைக்கி நம்ம ஒருத்தர் மன்னிக்கிறோமாங்க? மாமியாரை மன்னிச்சிட்டிங்களா? உங்கள் மாமனாரை மன்னிச்சிட்டிங்களா? உங்கள் அப்பா மன்னிச்சிட்டிங்களா? உங்கள் பிள்ளையை மன்னிச்சிட்டிங்களா? உங்கள் ஆண்டியை மன்னிச்சிட்டிங்களா? பெரியப்பா மன்னிச்சிட்டிங்களா? உங்கள் சர்ச்சில் பக்கத்தில் உட்காந்துருக்கிற விசுவாசியை மன்னிச்சிட்டிங்களா? மன்னிப்பு பேசணும்ல. பாருங்களேன், ஆண்டவர் எவ்வளவு கிருபை உள்ளவர். ஒரு சாதாரண மனுஷனை கூட நீ அத்தனை தரம் 490 தடவை மன்னிப்பான் அப்படின்னு சொன்னார். அதே போல தான் யூதர்களுக்கு 490 ஆண்டுகள் தேவன் கிருபையாக a perfect opportunity was given to the Jewish people. யூதர்களுக்கு ஆண்டவர் ஒரு பூரணமான வாய்ப்பை மனம் திரும்புவதற்கென்று கொடுத்தார். மேசியாவை ஏற்றுக்கொள்ள ஒரு தருணம் கொடுத்தார். மேசியாவும் கொண்டுட்டாங்க, அவரை பற்றி சொன்னவர்களையும் கொண்டுட்டாங்க. சரிதானே? யோவான் ஸ்நானனை கொண்டுட்டாங்க, அடுத்து மேசியா வந்தார், அவரையும் கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்தேவான் வந்தார், ஸ்தேவானையும் கொண்டுட்டாங்க. பவுலையும் கொள்றதுக்கு துரத்தி பின்னாடியே போனாங்க. அப்படி தானே பெரியமானவர்களே? அப்படி தான் பைபிளில் வாசிக்கிறோம். கிபி 34 490 வருஷங்கள் முடியுது. இந்த 2300 மீதி எத்தனை வருஷங்கள் இருக்குன்னு பார்த்தோம்? 1810 இருக்குது. அது 34 கூட்டுனா எவ்வளோ வரும்? 1844. கிபி 34 1810 கூட்டினால் 1844 கிடைக்கிறது. என்ன அர்த்தம்? பின்பு 2300 ஆப்பகள் செல்லும் வரைக்கும் இருக்கும். பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். என்ன அர்த்தம்னா, மேசியா அந்த சுத்திகரிப்பை ஆரம்பிப்பார். எங்கே? ஆசரிப்பு கூடாரத்தில். எந்த ஆசரிப்பு கூடாரத்தில்? பூலோக ஆசரிப்பு கூடாரத்திலையா? பூலோக ஆசரிப்பு கூடாரம் தான் கிடையாது. கிபி 70 என்ன பண்ணிட்டான்? தீத்து வந்து தீத்து கட்டிட்டான். தீத்து எல்லாத்தையும் முடிச்சிட்டான். சரிதானே? அப்போ இல்லை. அப்போது பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும்னா எங்கே உள்ள பரிசுத்த ஸ்தலம்? எங்கே தான்? பரலோக பரிசுத்த ஸ்தலம். பிரியமானவர்களே, இன்னொரு அடிப்படையான ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். நமக்கு தெரிஞ்சது தான், அதை பார்க்கலாம்.
பரலோக ஆசரிப்பு கூடாரத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த சுத்திகரிப்பு ஆரம்பிக்கும். எப்போ இருந்து? 1844 இருந்து. ஏன்னா 2340 தரிசனம் எப்போ முடிஞ்சிச்சு? கிமு 457 தொடங்கி கிபி 1844 முடிவடைந்தது. அப்படியானால் இந்த தானியேல் 8:14 எப்படி வாசிக்கணும் அப்படின்னா, 2300 ஆண்டுகள் செல்லும் வரைக்கும் இருக்கும், 1844 வரைக்கும் இருக்கும். பின்பு பரலோக மகா பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். பரலோக மகா பரிசுத்த ஸ்தலம் திரும்பவும் தன் நிலைக்கு கொண்டு வரப்படும். cleansed. Sanctuary shall be cleansed. Sanctuary shall be vindicated. Sanctuary shall be restored அப்படின்னு படிக்கிறோம். இந்த வார்த்தைகள்லாம் இருக்குது. மீண்டும் அந்த பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும், அதன் நிலைக்கு கொண்டு வரப்படும். ஏன்னா தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் 11-12 வசனத்தில் அந்த சின்ன கொம்பு என்ன பண்ணுச்சு? சத்தியத்தை தரையில் தள்ளியது, பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது. அப்படிதானே? அப்போது எந்த சத்தியத்தை இந்த சின்ன கொம்பு போப்பு மார்க்கம் கீழே தள்ளியது அப்படின்னா, ஆசரிப்பு கூடார சத்தியத்தை கீழே தள்ளியது. சரிங்களா? ஏன்னா என்ன பண்ணுச்சு கத்தோலிக்க சபை? பாவ மன்னிப்புக்கு மனிதர்களை புனிதர்களாக நியமித்து மரியாளை மாதாவாக்கி சாமியாக்கி அம்மா வழியாக தான் ஐயா கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி, அப்படி தானே? மரியாதை வழியாக தான் இயேசுகிட்ட போகணும் என்றெல்லாம் சொல்லி ஆசரிப்பு கூடார சத்தியத்தை இயேசுவின் வழியாகத்தான் பிதாவிடம் செல்ல வேண்டும் என்ற அந்த சத்தியத்தை, வேதாகமத்தை கத்தோலிக்கம் என்ன செஞ்சிச்சு? மறைத்து போட்டது. இந்த மறைத்து போடுதல் எப்போ வரைக்கும் இருக்கும்? 2300 ஆப்புகள் செல்லும் வரைக்கும் இருக்கும். பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். பெரியமானவர்களே, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்கள், 2 வசனங்கள் படித்தோன்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் பழைய ஏற்பாட்டில் 2 வித ஆராதனைகள் நடைபெற்றன. ஒன்று பாருங்கள், முதலாம் கூடாரம் அதான் பரிசுத்த ஸ்தலம், அதில் தினம் ஆராதனை நடைபெற்றது. எபிரேயர் 9:6 படிக்கிறோம். ரெண்டாம் கூடாரம் மகா பரிசுத்த ஸ்தலம். வசனம் அப்படி தான் இருக்குது. எபிரேயர் 9:6 வசனம் பாரு. இவைகள் விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கேன், ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்தில் நித்தமும் பிரவேசிப்பார்கள். தினம் பரிசுத்தலத்தில் ஆசாரியர்கள். ரெண்டாவது 9:7 மகா பரிசுத்தலத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை. 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்கள். 2ஆம் கூடாரத்தில் பிரதான ஆசாரியர் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் இரத்தத்தோடு பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வரைக்கும் இந்த பூமிக்குரிய ஆசரிப்பு கூடாரமானது தேவனுடைய திட்டத்திலே ஒரு பங்கு ஆற்றியது. ஆனால் அவர் என்னைக்கு சிலுவையில் முடிந்ததுன்னு சொல்லி உயிரை விட்டாரோ அப்போவே பலியும் காணிக்கையும் பழைய ஏற்பாட்டு ஆசரிப்பு கூடாரத்தில் ஒளிஞ்சு போச்சு. சரிங்களா? அந்த பழைய உடன்படிக்கை முடிஞ்சு போச்சு. புது உடன்படிக்கை யார் மூலமாக? இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக. பிரியமானவர்களே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மற்ற சபைகளில் தானியேல் 9:27 படிச்சுட்டு அநேகருக்கு ஒரு வாரம் அளவும் உடன்படிக்கையை அந்த கிறிஸ்து உறுதிப்படுத்துவான். பைபிளில் எங்கேயுமே அந்த கிறிஸ்துவின் உடன்படிக்கை, பிசாசின் உடன்படிக்கை அப்படிலாம் பைபிள் ஒன்றுமே கிடையாதுங்க, ஒன்றுமே கிடையாது. இந்த விளக்கம் யார் கொடுக்குறாங்கன்னா, கத்தோலிக்க சபை கொண்டு வந்த விளக்கத்தையே இன்றைக்கி மற்ற சபைகள்லாம் ஃபாலோ பண்ணு. சரிங்களா? இந்த ரகசிய வருகை, அந்த கிறிஸ்து எதிர்காலத்தில் வருவான், 7 வருஷம் ஆட்சி புரிவான், 3 வருஷம் சமாதானமாக இருப்பான், அடுத்த 3 வருஷம் அவன் அட்டகாசம் பண்ணுவான், யூதர்கள் எல்லாரையும் ஒடுக்குவான், கொடுமைப்படுத்துவான், இப்படிலாம் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? இதெல்லாம் பைபிளில் கிடையவே கிடையாது. தானியேல் புஸ்தகத்தில் உடன்படிக்கைன்னு எங்கெல்லாம் படிக்கிறோமோ அது தேவனுடைய உடன்படிக்கையை தான் குறிக்கிறது. சரிங்களா? தானியேல் 9:24-9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தானியேல் 9:27, தானியேல் 11, 22, 28, 30, 32 இந்த வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய உடன்படிக்கையை தான் குறிக்கிறது. அநேகருக்கு தமது உடன்படிக்கையை மரணத்தின் மூலமாக புதிய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தியவரும் யார் தான்? இயேசு தான். நீங்கள் வசனங்களை படித்து பார்த்துக்கோங்க. மத்தேயு 26, 27, 28, மார்க் 10:45, ஏசாயா 53:11 இந்த வசனங்கள்லாம் சொல்லுது இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தின் மூலமாக அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தினார். பிரியமானவர்களே, அப்போ இயேசு மரித்த ஆண்டு எப்போ? கிபி 31, ஞானஸ்நானம் பெற்றது 27,
மரித்தது 31. அப்படி மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் கிபி 31 அவர் பரமேறி பரலோக ஆசரிப்பு கூடாரத்தின் முதலாம் கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நமக்காக பரிந்து பேசும் ஆசாரிய பணியை துவங்கினார். இதை குறித்து பவுலுக்கும் யோவானுக்கும் மிக தெளிவான அறிவு இருந்தது. நீங்கள் படித்து பாருங்களேன். ரோமர் 8:33-34 நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே, பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவரும் அவரே. பவுல் சொல்லியிருக்காருல்ல. ஓகே, அதே மாதிரி 1 யோவான் 2:1 படித்து பாருங்கள். என் சகோதரரே, பிள்ளைகளே, உங்களில் யாராகிலும் பாவம் செய்தால் நமக்காக பரிந்து பேசுகிற நீதிபரராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு அப்படின்னு எழுதுறாருல பிரியமானவர்களே. அப்போ பவுல், யோவான் இவங்களாம் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க? பரலோகத்தின் இந்த முதலாம் கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் பிரவேசித்திருந்ததாக தெளிவாக சொன்னார்கள். சரிங்களா? எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படித்து பாருங்கள். மேலே ஒரு ஆசரிப்பு கூடாரம் இருக்குது பரலோகத்தில். 8ஆம் அதிகாரம் 1-2. எபிரேயர் 7:25, 9:24 இந்த வசனங்கள் எல்லாம் படிச்சிங்கன்னா, வெளிப்படுத்தல் 1:13 படிச்சிங்கன்னா, அந்த 7 குத்துவிளக்கு மத்தியில் இயேசு கிறிஸ்து உலாவுகிறதை யோவான் பார்த்தார். குத்துவிளக்கு எங்கே இருக்குது? பரிசுத்தலத்தில் இருக்குது. அப்போது யோவான், பவுல் எல்லாம் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு? உயிர்த்தெழுந்து பரமேறி சென்று பரலோகத்தின் அந்த முதலாம் கூடாரம் பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் பிரவேசித்தார். சரியா பிரியமானவர்களே? அப்போ இதெல்லாம் நம்ம எபிரேயர் புத்தகத்தோடு ஒப்பிட்டு விலாவாரியாக படிக்கணும். எபிரேயர் புத்தகத்தில் இயேசு கிறிஸ்துவின் அந்த பரலோக பிரதான ஆசாரிய ஊழியம் குறித்து மிக தெளிவான வெளிச்சம் இருக்கிறது. அப்போ பாருங்களேன், கிபி 31 மரித்து உயிர்த்தெழுந்து பரலோக பரிசுத்த ஸ்தலத்தில் கிறிஸ்து பிரவேசித்து ஊழியம் செய்திருப்பார் என்று சொன்னால், பிரதான ஆசாரியர் என்ன செய்யணும்? வருஷத்துக்கு ஒரு தடவை மகா பரிசுத்தலத்துக்கு உள்ளே போகணும். தானியேல் 8:14 சொல்லுது, 2300 ஆப்புகள் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றால் 2300 ஆப்புகள் தரிசனப்படி கிபி 1844 முதல் இயேசு மேசியா தமது மகா பரிசுத்தல ஊழியத்தை ஆரம்பித்து அவர் செய்து கொண்டு இருக்கிறார். விளங்குதா பிரியமானவர்களே? கிறிஸ்துவின் பரிந்து பேசும் ஊழியத்தின் கடைசி பகுதி, உலக சரித்திரத்தின் கடைசி பகுதி. கிறிஸ்துவானவர் பரலோகத்தின் மகா பரிசுத்தலத்தில் பிரவேசித்து தமது கடைசி பரிந்து பேசும் பணியை செய்து வருவது நம் உலக வரலாற்றின் கடைசி பகுதியில் இருக்கிறோம் என்று காட்டுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியத்தில் 2 ஊழியங்கள். ஒன்று ஆட்டுக்குட்டி ஊழியம், வந்து இந்த உலகத்தில் மரிச்சிட்டார். 2வது ஆசாரிய ஊழியம். ஆசாரிய கூடாரத்தில் அப்படி தானே, ஒரு பாவி ஆடை வெட்டுவான், தன் பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு ஆசாரியின் ரத்தத்தை உள்ளே கொண்டு போவான், பிரதான ஆசாரியின் மகா பரிசுத்தலத்தை கொண்டு போவான். சரிதானே? அப்போது இயேசு கிறிஸ்து மரிச்சா மட்டும் போதுமா? அடுத்து எங்கே போனோம்? பரிசுத்தலம், அதுக்கப்புறம் பரலோக மகா பரிசுத்தலம். பிரியமானவர்களே, அப்போ கிறிஸ்து இப்போ எங்கே இருக்கிறாரு? 2300 ஆப்புகள் தரிசனத்தின்படி பரலோக மகா பரிசுத்தலத்தில் பிரதான ஆசாரியராக அவர் இருக்கிறார். பாவங்கள் எல்லாம் அகற்றும் பணி பாவ நிவாரண நாளில் நடந்தது போல பழைய ஏற்பாட்டில் லேவியராம் 16ஆம் அதிகாரம் கிறிஸ்துவும் நமக்கான நியாய தீர்ப்பு பணியை, பாவ நிவாரண நாள் என்றால் ஒரு நியாய தீர்ப்பு நாள், அந்த நியாய தீர்ப்பின் பணியை, சுத்திகரிக்கும் பணியை நிறைவேற்றுவதற்காக அவர் இங்கே பிரவேசித்திருக்கிறார். தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார் என்று எபிரேயர் 9:28 படிக்கிறோம். அவனவனுக்குரிய கிரியைகளுக்கான பலனை நான் என்னோடு கூட கொண்டு வருகிறேன்னு சொல்கிறார். வெளிப்படுத்தல் 22:12 யார் யாருக்கு என்ன ரிசல்ட் ஆண்டவர் கொண்டு வர்றாருன்னா, நித்திய நரகமா, நித்திய ஜீவனா, அதாவது என்றென்றும் பரலோகமா அல்லது எரிஞ்சு சாம்பலாகிறதா என்ற தீர்மானத்தை என் கூட கொண்டு வரேன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நியாய தீர்ப்பு ஏற்கனவே இப்போது நடக்கிறது என்று பொருள். பிரியமானவர்களே, அப்போ இந்த 2300 ஆப்புகள் தரிசனம் இருக்கே, இதுதான் நமக்குரிய நிகழ்கால சத்தியம். சரிங்களா? இப்போ பாருங்களேன், நிகழ்கால சத்தியம் என்ற வார்த்தை நம்ம அடிக்கடி சொல்கிறோம். அதை 2 பேதுரு 1:12 வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் ப்ரெசன்ட் ட்ரூத் அப்படின்னு இருக்கு. ப்ரெசன்ட் ட்ரூத், நிகழ்கால சத்தியம். நோவா காலத்தில் எதுங்க நிகழ்கால சத்தியம்? ஜலப்பிரளயம் வரப்போகுது, 120 வருஷம் பிரசங்கம் பண்ணார். யோவான் ஸ்நானன் காலத்தில் எது நிகழ்கால சத்தியம்? மேசியா வரப்போகிறாரு, அவரை வரவேற்க
ஆயத்தமாவோம். சரிதானே? வழியை ஆயத்தம் பண்ணினான். சரிதானே? அதான் அவன் காலத்திலிருந்து நிகழ்கால சத்தியம். பிரியமானவர்களே, ஆதி இஸ்ரவேலர் கிறிஸ்துவின் முதலாம் வருகையில் மேசியாவை வரவேற்க ஆயத்தமாக இல்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த 2300 ஆப்புகள் தரிசனத்தின் முதல் பகுதியான 70 வாரங்கள் 490 ஆண்டுகள் கால கணக்கை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அது அவர்களுக்குரிய நிகழ்கால சத்தியம். சரிதானே? 490 ஆண்டுகள் நமக்கு கிருபையின் காலம் என யூதர்கள் புரிந்து கொள்ளாமல், மாறாக அந்த தானியேல் 9:24 முதல் 27 வரை உள்ள வசன பகுதியில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க? சாபம் சொல்லி வைத்தார்கள். அப்படிதானே? அதே போல நல்ல கவனிங்க, ஆவிக்குரிய இஸ்ரவேலரான நாம் கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்றால் 2300 ஆப்புகள் தரிசனத்தின் பின்பகுதியை புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? கிபி 34 கிபி 1844 வரைக்கும் பிற்பகுதி கிறிஸ்துவானவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது என்று முத்தூது, இந்த முத்துவதை உலகத்திற்கு பறைசாற்ற வேண்டும். வெளிப்படுத்தல் 14:6-12. அப்படி பறைசாற்றும் திருச்சபையே உண்மையான திருச்சபை. பரலோகத்தில் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலம் சுத்திகரிக்கப்பட ஆரம்பித்து விட்டது. அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்ததுன்னு சொல்றதுக்கு ஆண்டவர் ஒரு சபை எழுப்பினாருங்க. அதான் இந்த மிதமான திருச்சபை, செவன்த் அட்வென்டிஸ்ட் திருச்சபை. ஏனென்றால் 1844 கிறிஸ்துவானவர் பரலோகத்தின் மகா பரிசுத்தலத்தில் தொடங்கியுள்ள அந்த சுத்திகரிப்பு ஊழியம், அந்த நியாய தீர்ப்பின் ஊழியம், அதுதான் உங்களுக்கும் எனக்குமான நிகழ்கால சத்தியம். புரியுதா உங்களுக்கு? பெரியமானவர்களே, ஆனால் இந்த அடித்தளமாக இருக்கும் 70 வார தீர்க்க தரிசனத்தை இன்றைய கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிடுறாங்க? அந்த கிறிஸ்துவோடு ஒப்பிடுவது துரதிர்ஷ்டம். அவர்களும் யூதர்களைப் போல நமது காலத்திற்குரிய சத்தியத்தை புரிஞ்சிக்கல. விளங்குது உங்களுக்கு? இதை நம்ம மனசில் வச்சுக்கணும். தானியேல் 9ஆம் அதிகாரம் கவிதையாக வாசிக்கலாமா? வாசிக்கிறேன். சிங்க வீரன் தானியேல் சிந்தனையிலும் வீரனே, 13 ஆண்டுகளாக 2300 ராப்பகல் அவர் சிந்தையிலே, புஸ்தகங்களின் ஆராய்ச்சி ஒருபுறம், ஊக்கமான உபவாசம் மறுபுறம், பாவிகளோடு தானும் பாவி என்று உணர்ந்தே ஜெபித்தார். வீண் வார்த்தைகள் விட்டு வாக்கு தத்தங்கள் சொல்லியே ஜெபித்தார். சுயநீதியை அல்ல இறை நீதியை நம்பியே ஜெபித்தார். தேவ மகிமை ஆலய மகிமை நாடியே வெகுகாலம் ஜெபித்தார். முதியவருக்கும் தம் ஜனத்தின் மேல் தேசத்தின் மேல் எத்தனை பாரம். காபிரியேலே பாராட்டினான், நீ மிகவும் பிரியமானவன் என்று. தானியேலின் எண்ணத்தில் 70 வருஷங்களாம், தூதனின் அறிமுகமோ 70 வாரங்களாம். 70 வாரங்கள் யூதருக்கும் எருசலேமுக்கும் கிருபையின் நாட்களாம். 7, 62 ஒரு வாரம் ஆக 3 பிரித்தான் தூதன். 7 வார நிறைவில் மீண்டும் எருசலேம் மலர்ந்தது. 62 வார நிறைவில் எருசலேமில் மேசியா மலர்ந்தார். கடைசி வார ஒரு பாதி நிறைவில் மேசியா மடிந்தார் நமக்காகவே. கடைசி வார மறுபாதி நிறைவு வரை இயேசுவே கிறிஸ்து என்றனர். எருசலேம் எங்கும் 70 வார தரிசனம் அந்த கிறிஸ்துவை அல்ல, கிறிஸ்துவையே காட்டும் மூளைக்கல். இதுவே தானியேல் 9ஆம் அதிகாரம். பிரியமானவர்களே, அப்போ யோசித்து பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்தான் மேசியா. அவர் நமக்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்டார். நமக்காக ஜீவனை கொடுக்கவே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். நமக்காக பரிந்து பேசக்கூடிய பிரதான ஆசாரியராக ஊழியம் செய்வதற்கே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். நீங்களும் நானும் எப்பேற்பட்ட சத்தியத்தை பெற்றிருக்கிறோம். பெரியமானவர்களே, ஆண்டவர் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு விசேஷமான ஒரு வெளிச்சத்தை சத்தியத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் உணரணும். சரிதானே? 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். ஆகவே பரலோகத்தில் மகா பரிசுத்தலத்தில் சுத்திகரிப்பு கிபி 1844 ஆரம்பித்தது. ஒரு பக்திமயமான காலத்தில் நாம் இருக்கிறோம். நியாய தீர்ப்பின் காலத்தில், அவர் நியாய தீர்ப்பு முடியும் தருணம் சீக்கிரத்தில் வரப்போகிறது. இந்த காலத்தில் நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே நான் நிறுத்துகிறேன்.
இந்த 1144 இதனுடைய அம்சம் என்ன, இதனுடைய சிறப்பு என்ன என்பதை நம்ம தொடர்ந்து படிக்க போகிறோம். ஆக ஆண்டவர் இந்த காலத்தில் இருக்கிற நம்முடைய நிலையை நாம் உணர்ந்து பரலோக மகாபரிசுத்தலத்தில் நமக்காக பரிந்து பேசுகிற பணியை, சுத்திகரிக்கிற பணியை கிறிஸ்து செய்யக்கூடிய இந்த நாட்களில் நாமும் ஒரு சுத்திகரிப்புக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த பரிசுத்த நாளுக்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம், துதிக்கிறோம். தேவன் எங்களை இந்த ஓய்வு நாளில் கிருபையாக ஆசீர்வதித்து அருமையாக நடத்தி வருகிறீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, நாங்கள் நம்முடைய ஆலயத்தில் அமர்ந்திருந்து கற்றுக்கொண்டு வருகிற சத்தியங்கள், பாடங்கள் எல்லாத்துக்காக ஆண்டவருக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து அறிகிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி. இந்த நாளிலும் மிக விசேஷமாக ஆண்டவரே, தானியேல் புத்தகத்தில் இருக்கிற, வேதாகமத்தில் இருக்கிற மிக நீண்ட கால தீர்க்க தரிசனத்தை நாங்கள் படித்தோம். தகப்பனே, மேசியா எப்பொழுது வருவார், அவருடைய ஞானஸ்நானம், அவருடைய மரணம் என்பதை எல்லாவற்றையும் மிக துல்லியமாக அவர் பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே காபிரியேல் தூதன் சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்திலிருந்து நாங்கள் கற்றோம். ஆண்டவர், நம்முடைய வேதம் எத்தனை உண்மையான புத்தகம். ஆண்டவர் சொன்னபடியே எல்லாம் நிறைவேறிற்று. ஆம் தகப்பனே, அதுபோலவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக பரலோக மகாபரிசுத்தலத்தை சுத்திகரிக்கும் பணியையும் நியாய தீர்ப்பின் பணியையும் அவர் தொடங்கிவிட்டார். அது தொடங்கி அந்த பணி சீக்கிரத்தில் நிறைவடையவும் போகிறது. 180 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் நாங்கள் இருக்கிறோம். 180 ஆண்டுகளாக பரிசுத்த ஸ்தலம், பரலோக மகாபரிசுத்தலம் சுத்திகரிக்கப்படுகிறது. தகப்பனே, இந்த உலகத்தில் எங்களுடைய வாழ்க்கையும் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். ஆண்டவரே, நியாய தீர்ப்பின் காலத்து ஜனங்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை உணரத்தக்கதாக எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். நமக்கு பிரியமாக எப்போதும் வாழ, உம்மை விட்டு வழி விலகி செல்லாதபடி ஆண்டவரே, உம்மை மேசியாவை காண முடியாத குருடராக யூதர்கள் ஆனது போல நாங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேசியாவாக மகாபரிசுத்தலத்தில் எங்களுக்காக பரிந்து பேசும் பணியை அவர் தொடங்கி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை காண முடியாத குருடர்களாக, உணர முடியாத மக்களாக நாங்கள் வாழ்ந்து உடைய ரட்சிப்புக்கு அபாத்திரராகி போகாதபடி அப்பா எங்களை கிருபையாக ரட்சிப்பின் பாதையில் நடத்தும். உடைய கிருபையை எண்ணி இந்த கிருபையின் காலத்தை உணர்ந்து உம்மண்டை கிட்டி சேர உதவி செய்யும். இந்த நாள் வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். உம்மிடத்திலே ஆண்டவரே, நாங்கள் இன்னும் அதிகமாய் விசுவாசத்தில் நெருங்கி சேர்ந்து பலப்பட கிருபை செய்யும். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. தகப்பன், இந்த சத்தியங்களை விளங்கி கொள்ளுகிற ஞானத்தையும் பிறருக்கு விளக்கி சொல்லக்கூடிய அறிவையும் எங்களுக்கு தாரும். எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். கண்ணீரோடு கவலையோடு பாரத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் இருந்தால் அவர்களை தொட்டு ஆறுதல் படுத்தி ஆசீர்வதித்து பலப்படுத்தி, சுகவீனத்தோடு பலவீனத்தோடு வந்திருந்த பிள்ளைகள் இருந்தால் சுகம் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமின் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும் இன்னும் இன்னும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.